என் பெயர் ரூபா. எனக்கு இப்போதுதான் புதிதாக திருமணம் ஆனது. என் கணவர் மிக நல்ல மனிதர். என்னுடன் மிகவும் நன்றாக பழகுவார். ஆனால் அவர் இரவில் தன் அறையிலிருந்து எழுந்து தன் வாய் பேச முடியாத சகோதரியின் அறைக்கு சென்று விடுவார். ஒரு நாள் இரவு நான் என் கணவரை பின்தொடர்ந்து அவர் பின்னால் சென்றேன். அப்போது என் கணவர் பேசிக் கொண்டிருப்பதை கேட்டபோது என் காலடியில் இருந்த நிலைமை சரிந்து போவது போல் உணர்ந்தேன். ஏனென்றால் என் கணவர், நான் என் திருமண வாழ்க்கையில் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். இது காதல் திருமணம் அல்ல, நிச்சயிக்கப்பட்ட திருமணம். நான் மகிழ்ச்சியாக இருந்ததற்கு காரணம், என் மாமியார் வீட்டில் மாமியார் மாமனார் தொல்லையும் இல்லை, மேலும் நாத்தனார் கொழுந்தனார் தொல்லையும் இல்லை. ஒரு நாத்தனார் மட்டும்தான் இருந்தாள். அவளும் ஒரு நாள் தன் கணவர் வீட்டிற்கு சென்றுவிட வேண்டும். என் திருமணம் நடந்ததிலிருந்து நான் என் நாத்தனார் ஆஷாவை பார்த்து கொண்டே இருக்கிறேன். என் திருமண நிச்சயம் நடந்தபோது என் வீட்டினரிடமும் என்னிடமும் என் நாத்தனாருக்கு திருமணம் ஆகிவிட்டது. அவள் தன் கணவர் வீட்டில் இருக்கிறாள் என்று சொல்லப்பட்டது. அவர்கள் இருவருக்கும் உலகில் ஒருவரை தவிர வேறு யாரும் இல்லை. அதனால் தன் அண்ணனின் திருமணம் ஆகும் வரை என் மாமியார் வீட்டில்தான் அவள் தங்கி இருக்கிறாள். நான் திருமணத்திற்கு பிறகு என் மாமியார் வீட்டிற்கு வந்தேன். என் திருமணம் ஆகி 2 மாதங்கள் கடந்து விட்டன. ஆனால் என் நாத்தனார் இன்னும் தன் கணவர் வீட்டிற்கு செல்வதை பற்றி குறிப்பிடவே இல்லை. அவள் தன் வீட்டிற்கும் செல்லவில்லை. அவளை யாரும் அழைத்துச் செல்லவும் வரவில்லை. ஆஷா மற்றும் ராபின் ஆகிய இருவரும் அண்ணன் தங்கை. ராபின் என் கணவர் பெயர். என் மாமியார் அவர்கள் இருவரின் குழந்தை பருவத்திலேயே இறந்து விட்டார். அவர்கள் இருவரும் பெரியவர்களான போது அவர் தந்தையும் இந்த உலகை விட்டு சென்று விட்டார். அவர்கள் இருவரையும் உலகில் தனியாக விட்டு சென்றார். என் கணவர் தன் சகோதரியை மிகவும் நேசித்தார். ஏனென்றால் அவள் அவரது செல்ல சகோதரி. அவர்கள் இருவரும் தங்கள் பெற்றோரின் மரணத்திற்கு பிறகு ஒருவரை ஒருவர் மட்டுமே தங்கள் எல்லாமும் என்று நம்பினார்கள். என் நாத்தனார் சிறியவள். அதனால் என் கணவர் முதலில் தன் சகோதரிக்கு திருமணம் செய்து வைத்தார். அவளை அவள் வீட்டில் அமர்த்திய பிறகுதான் தன் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார். எதிர்காலத்தில் தன் மனைவி எப்படி வருவாள், தன் சகோதரியை நன்றாக புரிந்து கொள்வாளா இல்லையா என்று தெரியாது என்று என் கணவர் சொன்னார். தன் சகோதரி தன் மனைவியின் பேச்சுக்களை கேட்கக்கூடாது என்று அவர் விரும்பினார். அதனால்தான் என் கணவர் முதலில் தன் சகோதரிக்கு திருமணம் செய்து வைப்பதுதான் சிறந்தது என்று நினைத்தார். என் கணவர் தன் சகோதரியை மிகவும் கவனித்துக் கொண்டார். அவளுடைய எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றினார். ஏனென்றால் அவர் தன் சகோதரியை மிகவும் நேசித்தார். இந்த உலகில் என் நாத்தனாருக்கு தன் ஒரே சகோதரனை தவிர வேறு யார் இருக்கிறார்கள்? அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் துக்கத்திலும் துன்பத்திலும் ஆறுதலாக இருந்தனர். குழந்தை பருவத்திலிருந்தே அவர்கள் இருவருக்கும் நண்பர்களைப் போலவே ஆழமான நட்பு இருந்தது. தன் சகோதரிக்கு தாயின் மற்றும் தந்தையின் குறைபாட்டை ஒருபோதும் என் கணவர் உணர வைக்கவில்லை. அவர் தாயாகவும் தந்தையாகவும் இருந்து அவளை வளர்த்தார். இதனால்தான் என் நாத்தனாரும் தன் சகோதரனுக்கு உயிரை கொடுத்தாள். மெதுவாக என் திருமணமாகி 2 மாதங்கள் கடந்து விட்டன. என் கணவரும் என் நாத்தனாரும் பழக்க வழக்கத்தில் மிகவும் நல்லவர்கள். அவர்கள் என்னுடன் எந்த குறையும் வைக்கவில்லை. எல்லா வகையிலும் என்னை சந்தோஷமாக வைக்க முயற்சி செய்தார்கள். நான் ஒரு நாள் கூட வீட்டு வேலை செய்யவில்லை. நான் வீட்டு வேலை செய்ய விரும்பவில்லை என்று இல்லை. என் நாத்தனார் தானாகவே என்னை எந்த வீட்டு வேலையும் செய்ய விட மாட்டாள். அவள் நேரத்திற்கு முன்பே எல்லா வேலைகளையும் செய்து வைத்து விடுவாள். ஒரு டம்ளர் தண்ணீரை கூட என்னை தனியாக எடுத்துக்கொள்ள விட மாட்டாள். நான் ஆஷாவிடம் பலமுறை, ஆஷா, நீ என்னை வீட்டு வேலைகள் செய்ய விடு. நான் என்னை இப்போது விருந்தாளியா? நானும் இந்த குடும்பத்தில் ஒரு அங்கமாகி விட்டேன். நான் இப்படி சும்மா உட்கார்ந்திருப்பதும் நீ எல்லா வீட்டு வேலைகளையும் செய்வதும் எனக்கு சரியாக தெரியவில்லை. நீ உன் கணவர் வீட்டிற்கு சென்ற பிறகு இந்த குடும்பத்தின் எல்லா வேலைகளையும் நான் தான் செய்ய வேண்டும். இங்கிருக்கும் அனைத்தையும் நான் தான் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்றேன். ஒவ்வொரு முறையும் நான் இப்படி பேசும்போது ஆஷா பதட்டமடைவாள். அவள் பதட்டமடைவதின் காரணம் எனக்கு ஒருபோதும் புரியவில்லை. அவள் பதட்டமடைய என்ன காரணம் என்று எனக்கு புரியவில்லை. நான் எப்போதும் ஆஷாவிடம் அவள் தன் கணவர் வீட்டிற்கு திரும்பி செல்வதை பற்றி பேசினாலும் அவள் ஏன் இவ்வளவு பதட்டப்படுகிறாள்? நான் ஒருமுறை இதை கவனித்த போது நான் இப்படி சொன்னால் ஆஷா முகபாவம் மாறி விடுகிறது என்று தெரிந்தது. அதனால் நான் அவளிடம் எதுவும் பேசுவதை தவிர்த்து விட்டேன்.
ஏனென்றால் நான் என் நாத்தனாருக்கு எந்த துன்பத்தையும் கொடுக்க விரும்பவில்லை. மேலும் என் கணவரின் பார்வையில் நான் தவறாக நிரூபிக்கப்படவும் விரும்பவில்லை. என் கணவர் தன் சகோதரியை எவ்வளவு நேசிக்கிறாரோ அதே அளவு என்னையும் நேசித்தார். நான் அவர் சகோதரிக்கு எந்த தொந்தரவும் கொடுத்தால் என் கணவரின் மனதில் எனக்காக கண்டிப்பாக ஏதோ தவறு தோன்றிவிடும். அதனால்தான் நான் எந்த தவறான செயலையும் செய்ய விரும்பவில்லை. அதனால் என் கணவர் என்னை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. ஆனால் நான் ஒருமுறை என் கணவரிடம் இது குறித்து பேச வேண்டும் என்று நினைத்தேன். இரவு 2 மணி வரை நான் என் கணவர் வீட்டிற்கு வருவதற்கு காத்திருந்தேன். ஆனால் அவர் வரவில்லை. என் கணவர் தினமும் கடையிலிருந்து தாமதமாக வீட்டிற்கு வருவது வழக்கம். என் கணவருக்கு சொந்தமாக ஒரு மெடிக்கல் ஸ்டோர் இருந்தது. அது எங்கள் வீட்டிலிருந்து மிகவும் தூரத்தில் இருந்தது. இந்த கடையை அவர் மிகவும் உழைத்து உருவாக்கினார். நான் என் கணவருக்காக காத்திருந்து இப்போதுதான் சிறிது நேரம் முன்பு தூங்கச் சென்றேன். அப்போது கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. நான் வேகமாக எழுந்து வெளியே வந்தபோது என் கணவர் தன் சகோதரியின் அறையிலிருந்து வெளியே வருவதை பார்த்தேன். இதையெல்லாம் பார்த்து எனக்கு மிகவும் கோபம் வந்தது. நான் என் கணவருக்காக எவ்வளவு நேரமாக விழித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் அவர் வீட்டிற்கு வந்தவுடன் முதலில் தன் சகோதரியின் அறைக்கு சென்று விட்டார். என் கணவர் என்னை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தார். என் பக்கம் வர ஆரம்பித்தார். நான் அவரை கண்டவுடன் என் முகத்தை திருப்பி என் அறைக்குள் சென்று விட்டேன். என் கணவர் என் பின்னாலேயே அறைக்குள் வந்து என் கையை பிடிக்க முயற்சித்தார். நான் அவரிடம், நான் எவ்வளவு நேரமாக உங்களுக்காக காத்திருக்கிறேன். என் கணவர் வீட்டில்தான் இருக்கிறார் என்று கூட எனக்கு தெரியவில்லை என்றேன். என் கணவர், நான் கொஞ்ச நேரம் ஆஷா அறையில் இருந்தேன். சிறிது நேரம் உட்கார்ந்து ஆஷாவிடம் பேசலாம் என்று நினைத்தேன் என்றார். அப்போது நான் அவரிடம், நீங்கள் ஆஷாவிடம் என்ன பேச போகிறீர்கள்? அவள் வாய் பேச முடியாதவள் தானே என்றேன். என் இந்த பேச்சு என் கணவருக்கு மிகவும் வருத்தத்தை அளித்தது. அவர் கோபத்துடன் திரும்பி தூங்க படுத்து விட்டார். அன்று இரவு நான் என் கணவரிடம் என் நாத்தனாரை பற்றி பேச விரும்பினேன். ஆனால் அதுபோல நடந்தது காரணமாக என்னால் எதுவும் பேச முடியவில்லை. என் வாயில் இருந்து தன் சகோதரியை வாய் பேச முடியாதவள் என்று சொன்னது என் கணவருக்கு மிகவும் வருத்தத்தை அளித்தது. அன்று இரவு என் கணவர் என்னுடன் எந்த பேச்சும் பேசவில்லை. திரும்பி படுத்து விட்டார். நான் என் மனதிற்குள்ளேயே, அவள் வாய் பேச முடியாதவள் என்றால் நான் அவளை அப்படித்தானே அழைப்பேன். என்னை தவிர வேறு பலரும் அவளை அப்படித்தானே அழைப்பார்கள். இதில் வருத்தப்பட என்ன இருக்கிறது என்று நினைத்தேன். நானும் மறுபக்கம் திரும்பி படுத்துக் கொண்டேன். ஏனென்றால் என் கணவரின் மனநிலை மேலும் மோசமடைய நான் விரும்பவில்லை. அடுத்த நாள் நான் சீக்கிரமாக எழுந்து விட்டேன். என் கணவருக்காக என் கையால் காலை உணவு தயாரிக்கலாம், மேலும் அவர் ஆடைகளை எடுத்து தயார் செய்து வைக்கலாம் என்று. நான் ஃப்ரெஷ் ஆன பிறகு அறையை விட்டு வெளியே வர ஆரம்பித்தேன். அப்போது ஆஷா என் அறைக்குள் காலை உணவோடு வந்து சைகையில் என்னிடம், அண்ணியும் அண்ணாவும் சேர்ந்து காலை உணவு சாப்பிடுங்கள், நான் காலை உணவை கொண்டு வந்து விட்டேன். இப்போது அண்ணாவின் துணிகளை இஸ்திரி செய்துவிட்டு வருகிறேன் என்று சொன்னாள். நான் ஆச்சரியத்துடன் ஒரு முறை என் நாத்தனாரை பார்த்தேன், மற்றொரு முறை காலை உணவை பார்த்தேன். இன்று நான் என் கையால் என் கணவருக்கு பிடித்த காலை உணவை தயாரித்து அவரை குஷிப்படுத்தலாம் என்று நினைத்தேன். ஆனால் என் நாத்தனார் என் திட்டத்தை கெடுத்து விட்டாள். அவள் வீடு முழுவதையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறாள். நான் அமைதியாக காலை உணவு தட்டை என் நாத்தனாரிடமிருந்து எடுத்து மேஜையில் வைத்தேன். என் கணவரை எழுப்பினேன். என் கணவர் ஃப்ரெஷ் ஆகி வந்த பிறகு நாங்கள் இருவரும் சேர்ந்து காலை உணவு சாப்பிட்டோம். என் கணவர் சாப்பிட ஆரம்பித்தவுடன், ஆஷா கையில் ஏதோ ஒரு மந்திரம் இருக்கிறது, அவள் உண்மையிலேயே மிகவும் சுவையான காலை உணவு மற்றும் உணவு சமைக்கிறாள் என்று சொன்னார். அவர் வாயிலிருந்து இதை கேட்டு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்றால் என் கணவர் தூங்கிக் கொண்டிருந்தார். இந்த காலை உணவை ஆஷாதான் செய்தார் என்று அவருக்கு எப்படி தெரியும்? நான் ஆச்சரியப்படுவதை பார்த்து என் கணவர், நீ என்ன யோசிக்கிறாய் என்று எனக்கு தெரியும் என்று சொன்னார். நான் வேகமாக என் தலையை அசைத்து, சரி, நான் என்ன யோசிக்கிறேன் என்று சொல்லுங்கள் என்றேன். என் கணவர், நான் எப்படி இந்த காலை உணவை யார் செய்தார்கள் என்று தெரிந்து கொண்டேன் என்றுதானே என்றார். நான், ஆம், ஏனென்றால் இது போன்ற காலை உணவை நானும் செய்ய முடியும் என்றேன். என் கணவர், நான் ஆரம்பத்தில் இருந்தே ஆஷா கையால் செய்த உணவை சாப்பிடுகிறேன். அதனால் அவளுடைய கையால் செய்யப்பட்ட உணவு மட்டுமல்ல,
ஒவ்வொரு பொருளையும் நான் நன்றாக அடையாளம் காண முடியும். மேலும் உணவில் சுவையுடன் என் சகோதரியின் அளவற்ற அன்பும் கலந்திருக்கிறது என்றார். சிறிது நேரம் கழித்து என் நாத்தனார் எங்கள் அறைக்குள் வந்தாள். என் நாத்தனார் கையில் ஒரு காகித துண்டு இருந்தது. அதை அவள் என் கணவரிடம் நீட்டினாள். மேலும் சைகையால் அவரிடம் என்னவோ சொன்னாள். அதை என் கணவர் நன்றாக புரிந்து கொண்டார். என் கணவர் காகித துண்டை மடித்து தன் பாக்கெட்டில் போட்டுக் கொண்டார். ஆஷா, நான் மாலையில் வரும்போது எல்லா சாமான்களையும் வாங்கி வந்து விடுகிறேன் என்றார். இதையெல்லாம் பார்த்து எனக்கு மிகவும் கோபம் வந்தது. வீட்டிற்கு நான் தான் உரிமையாளர். அதனால் இந்த வீட்டின் எல்லாவற்றையும் நான் தான் கவனிக்க வேண்டும். ஆனால் என் நாத்தனார் இந்த வீட்டின் உரிமையாளராக நடந்து கொள்கிறாள். அவள் தன் கணவர் வீட்டிற்கு சென்று அங்கே கட்டளையிட வேண்டும், இங்கு அல்ல. இது அவளுடைய அண்ணன் வீடு. அதனால் அவள் இங்கு தன் பிறந்த வீடு போல் மட்டுமே இருக்க வேண்டும். இந்த வீட்டை தன் சொந்த வீடு என்று நினைத்துக் கொள்ள முயற்சி செய்யக்கூடாது. அதனால் நான் ஒரு முடிவை எடுத்தேன். இனிமேல் வீட்டு வேலைகள் எல்லாவற்றையும் நானே செய்வேன். மேலும் இரவு உணவையும் என் கையால் நானே செய்வேன். என் கணவர் மிகவும் வியப்படைவார் என்றும் என் கையால் செய்த உணவை சாப்பிட்டு சந்தோஷப்படுவார் என்றும் நான் நினைத்தேன். என் கணவருக்கு யாருடைய கையில் சுவை அதிகம் என்று தெரிய வேண்டும். இதுவரை அவர் தன் சகோதரியின் கையால் செய்த உணவை மட்டுமே சாப்பிட்டிருக்கிறார். அவர் என் கையால் செய்த உணவை சாப்பிட்டால் தன் சகோதரியின் கையால் செய்த உணவை மறந்து விடுவார். ஆஷா வேகமாக வீட்டு வேலைகள் எல்லாவற்றையும் முடித்தாள். நான் சமையலறைக்குள் சென்று இரவு உணவு தயாரிக்கும் வேலையை தொடங்கினேன். உணவு தயாராவதற்குள் என் கணவர் வீட்டிற்கு வந்து விட்டார். அவர் வந்து அமர்ந்தவுடன் என் நாத்தனார் வேகமாக அவருக்கு ஒரு டம்ளர் தண்ணீர் கொண்டு வந்தாள். நான் என் கணவரிடம், எல்லாம் சரியா? இன்று ஏன் இவ்வளவு சீக்கிரம் வீட்டிற்கு வந்து விட்டீர்கள் என்று கேட்டேன். என் கணவர் என் பக்கம் பார்த்து சிரித்துக் கொண்டே, நீ சீக்கிரம் சென்று தயாராகு. இன்று இரவு நாம் இருவரும் வெளியில் டின்னர் சாப்பிட போகிறோம் என்றார். என் கணவரின் பேச்சை கேட்ட நான், ஆனால் ராபின், இன்று நான் உங்களுக்காக என் கையால் சமைத்திருக்கிறேன். அது உங்களுக்கு பிடித்தது. அது உங்களுக்கு மிகவும் பிடிக்கும் என்று நான் நம்புகிறேன் என்றேன். என் கணவர், ஆஷா வீட்டில் இருக்கிறாள். அவள் நீ சமைத்த உணவை சாப்பிடுவாள். மேலும் நம் திருமணமானதில் இருந்து எவ்வளவு நாட்களாகிவிட்டது. நாம் இருவரும் வெளியில் எங்கும் சுற்றி பார்க்க சென்றதே இல்லை. 1-2 முறை உன் பிறந்த வீட்டிற்கு மட்டும் சென்று வந்தோம். இந்த விஷயம் என் மனதில் கூட இல்லை. ஆஷாதான் எனக்கு ஞாபகப்படுத்தினாள். அண்ணா, உங்கள் திருமணமாகி எவ்வளவு நாட்களாகிவிட்டது. நீங்கள் இன்னும் அண்ணியை வெளியில் எங்கேயும் அழைத்து செல்லவில்லையே என்று. அதனால் இன்று நீங்கள் அவளை உங்களுடன் டின்னருக்கு அழைத்து செல்லுங்கள் என்று சொன்னாள். அதனால்தான் நான் மெடிக்கல் ஸ்டோரில் இருந்து சீக்கிரமாக வந்துவிட்டேன் என்றார். என் நாத்தனார் மீது எனக்கு மிகவும் கோபம் வந்தது. ஒருவேளை அவள் என் கணவர் என் கைகால் செய்த உணவை சாப்பிடவோ அல்லது என்னை பாராட்டவோ விரும்பவில்லை என்று நான் நினைத்தேன். எல்லா பாராட்டுகளையும் என் நாத்தனார் மட்டுமே பெற விரும்புகிறாள். நான் இதையெல்லாம் யோசித்துக் கொண்டிருந்தேன். அப்போது என் கணவர், போ, சீக்கிரம் தயாராகி வா என்றார். நான் தயாராவதற்காக அறைக்குள் வந்தபோது எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. என் ஆடை அலமாரியுடன் ஹேங்கரில் இஸ்திரி செய்யப்பட்டு தொங்கிக் கொண்டிருந்ததை கண்டேன். நான் எப்போது வெளியில் செல்ல வேண்டும், என்ன உடை அணிய வேண்டும், என்ன அணியக்கூடாது என்று கூட ஆஷாதான் முடிவு செய்வாளா என்று எனக்கு மிகவும் கோபம் வந்தது. இந்த ஆடை மிகவும் அழகாக இருந்தது. மேலும் எனக்கு பிடித்திருந்தது. ஏனென்றால் இந்த ஆடையை என் கணவர் தான் எனக்கு பரிசளித்தார். ஆனால் நான் அதை அணியவில்லை. அலமாரியில் இருந்து வேறு ஒரு ஆடையை எடுத்து அணிந்து கொண்டேன். நான் தயாராகி கீழே சென்றபோது என் கணவர் என்னை பார்த்து, ரூபா, திருமணத்திற்கு பிறகு நான் உனக்கு பரிசளித்த ஆடையை நீ ஏன் அணியவில்லை என்று கேட்டார். என் கணவரின் பேச்சை கேட்டு நான் அமைதியாக இருந்தேன். என் கணவர், போ, அதையே அணிந்து வா, அது உனக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கும். நான் மிகவும் ஆசையாக அந்த ஆடையை உனக்காக வாங்கினேன் என்றார். நான் திரும்பவும் அறைக்குள் வந்து அந்த ஆடையை அணிய விரும்பாமல் அணிந்து கொண்டேன். ஏனென்றால் நான் என் கணவரை ஏமாற்ற விரும்பவில்லை. இந்த நேரத்தில் அவர் மனநிலை மிகவும் நன்றாக இருந்தது. வெளியில் செல்லும் நேரத்தில் அவர் மனதை நான் கெடுக்க விரும்பவில்லை. என் கணவர் பொதுவாக மிகவும் நல்லவர். ஆனால் அவர் ஒவ்வொரு விஷயத்திலும் தன் சகோதரியை இடையில் கொண்டு வந்த போதெல்லாம் எனக்கு மிகவும் கோபம் வரும். ஏனென்றால் என் நாத்தனார் மீது எனக்கு ஒரு வெறுப்பு உணர்வு வர ஆரம்பித்திருந்தது.
அவள் என் வீட்டை கைப்பற்றி கொண்டு உட்கார்ந்து விட்டாள் என்று எனக்கு தோன்றியது. நான் அந்த ஆடையை அணிந்து வந்தபோது என் கணவர் மனம் நிறைய என்னை பாராட்டினார். அந்த நேரத்தில் நானே என்னை பார்த்து வெட்கப்பட்டேன். ஒருவேளை நான் என் நாத்தனாரை பற்றி தவறாக நினைக்கிறேன் என்று நினைத்தேன். ஏனென்றால் அந்த ஆடையை என் நாத்தனார் தான் அலமாரியிலிருந்து எடுத்து இஸ்திரி செய்திருந்தாள். மேலும் அவள்தான் தன் அண்ணாவிடம் அண்ணியை வெளியில் சுற்றி பார்க்க அழைத்து செல்லுங்கள் என்று சொல்லியிருந்தாள். அன்று நானும் என் கணவரும் வெளியில் சென்று மிகவும் சந்தோஷமாக இருந்தோம். என் கணவர் எனக்கு நிறைய ஷாப்பிங் செய்து கொடுத்தார். ஆனால் ஷாப்பிங்கின் போதும் என் கணவருக்கு தன் சகோதரி திரும்ப திரும்ப நினைவுக்கு வந்து கொண்டிருந்தாள். அவர் அவளை மறக்கவில்லை. என் கணவர் எனக்காக எதையெல்லாம் வாங்கினாரோ அதையே தன் சகோதரிக்காகவும் வாங்கினார். ஷாப்பிங் செய்து முடிப்பதற்கு நீண்ட நேரம் ஆகிவிட்டது. அதன் பிறகு நாங்கள் இருவரும் ஒரு நல்ல ரெஸ்டாரண்டில் சென்று உணவு சாப்பிட்டோம். நாங்கள் வீடு திரும்பும் போது நான் என் கணவரிடம் ஆஷா பற்றி பேசினேன். ஆஷா எப்போது தன் கணவர் வீட்டிற்கு திரும்பி செல்ல போகிறாள் என்று கேட்டேன். அப்போது என் கணவரின் முகத்தில் கோபமான பாவனைகள் வந்ததை கண்டேன். அவர், ஏன் என் சகோதரி நம்முடன் இருப்பதில் உனக்கு ஏதாவது ஆட்சேபம் இருக்கிறதா என்றார். நான், இல்லை இல்லை, எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் அவள் திருமணமானவள். அவள் தன் வீட்டிற்கு செல்ல வேண்டும். அவள் எவ்வளவு காலம் இப்படி தன் தாய் வீட்டில் இருந்து கொண்டே இருப்பாள்? நம் திருமணமானதில் இருந்து அவள் நம் வீட்டில்தான் இருக்கிறாள் என்றேன். என் கணவர், அது உனக்கு மட்டுமான வீடு அல்ல. அந்த வீட்டில் உனக்கு எவ்வளவு உரிமை இருக்கிறதோ அதே அளவு என் சகோதரிக்கும் உரிமை உண்டு என்றார். நான், ஆம், அது எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் ராபின் என்றேன். என் கணவர் என் பேச்சில் குறுக்கிட்டு, இன்று நீ உன் வாயிலிருந்து இந்த பேச்சை பேசிவிட்டாய். இனிமேல் உன் வாயில் இருந்து இதை கேட்கக்கூடாது. ஏனென்றால் என் சகோதரியை பற்றி நான் எந்த பேச்சையும் சகித்துக் கொள்ள மாட்டேன். என் சகோதரி என் உயிர். மேலும் என் சகோதரி எனக்கு ஒரு சுமை இல்லை. அவள் எவ்வளவு நாள் வேண்டுமானாலும் இந்த வீட்டில் தங்கலாம். அவள் விரும்பும் போது தானாகவே தன் வீட்டிற்கு சென்று விடுவாள் என்றார். என் கணவரின் பேச்சை கேட்டு நான் அமைதியாகி விட்டேன். ஏனென்றால் என் கணவர் தன் சகோதரியை பற்றி எந்த பேச்சையும் சகித்துக் கொள்ள மாட்டார் என்று எனக்கு தெரியும். அதனால் அமைதியாக இருப்பதே நல்லது என்று நினைத்தேன். வீட்டிற்கு திரும்பும் போது மிகவும் இரவு ஆகிவிட்டது. குளிரும் மிகவும் அதிகமாக இருந்தது. கம்பளி ஆடைகள் அணிந்திருந்தாலும் நாங்கள் இருவரும் குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தோம். நல்ல வேளையாக வீட்டிற்குள் வந்தவுடன் ஆஷா எனக்கு ஒரு சூடான சால்வையை கொடுத்தாள். இல்லை என்றால் குளிரால் என் நிலைமை என்னவாகி இருக்கும் என்று தெரியவில்லை. நாங்கள் இப்பதான் வீட்டிற்குள் வந்திருந்தோம். அதற்குள் ஆஷா வேகமாக எங்களுக்காக சூடான டீ தயாரித்தாள். டீ குடித்த பிறகு நான் உடனடியாக படுக்கையில் படுத்து விட்டேன். நான் மிகவும் களைப்பாக இருந்தேன். அதனால் எப்போது ஆழ்ந்த தூக்கத்தில் ஆழ்ந்தேன் என்று தெரியவில்லை. நள்ளிரவில் நான் விழித்த போது என் கணவர் என் அருகில் இல்லை. நான் விளக்கை எரிய வைத்து அறையில் சுற்றும் முற்றும் பார்த்தேன். ஆனால் என் கணவர் எங்கும் காணப்படவில்லை. பிறகு ஒருவேளை அவர் கழிவறைக்கு சென்றிருக்கலாம் என்று நினைத்தேன். நீண்ட நேரமாகியும் என் கணவர் வரவில்லை. அதனால் அவர் ஆஷா அறைக்கு சென்றிருப்பார் என்று என் மனதில் எண்ணம் வந்தது. இதை நான் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே என் கணவர் வெளியே இருந்து அறைக்குள் வரும்போது எனக்கு தெரிந்தார். நான், எங்கே போயிருந்தீர்கள் நள்ளிரவில், எல்லாம் சரியா என்று கேட்டேன். என் கணவர், இல்லை, ஒன்றுமில்லை, எல்லாம் சரியாகத்தான் இருக்கிறது. எனக்கு தூக்கம் வரவில்லை. அதனால் நான் அறையை விட்டு வெளியே சென்றேன் என்றார். என் கணவரின் பேச்சை கேட்டு நான் என் முகத்தை கம்பளியால் மூடிக்கொண்டு, நீங்கள் வெளியே இருந்தீர்களா அல்லது உங்கள் சகோதரியின் அறையிலா என்றேன். நான் முணுமுணுத்துத்தான் பேசினேன். ஆனால் என் கணவருக்கு என் குரல் கேட்டது. அவர், நான் அவள் அறைக்கு சென்றாலும் அதில் என்ன தவறு? அவள் என் சகோதரி. நான் எப்போது வேண்டுமானாலும் அவள் அருகில் செல்லலாம். என் சகோதரியால் உனக்கு என்ன பிரச்சனை? அவள் உன்னிடம் எதுவும் சொல்லவில்லை. மேலும் உன்னை எந்த வீட்டு வேலையும் அதிகமாக செய்ய விடுவதில்லை. அவள் உன் வேலைக்காரி போல் இந்த வீட்டில் இருந்திருக்கிறாள். அவள் உன்னை பற்றி எவ்வளவு கவலைப்படுகிறாள், உன்னை எவ்வளவு கவனித்துக் கொள்கிறாள் என்று பார்க்கவில்லையா? அப்படி இருந்தும் நீ அவளை பார்த்து சந்தோஷமாக இல்லை. அவள் இந்த வீட்டை விட்டு சென்று வீட்டு பொறுப்புகள் எல்லாம் உன் மீது வரும்போது அன்றுதான் என் சகோதரியின் மதிப்பு உனக்கு புரியும் என்றார். நான் என் கணவரிடம், சரி சரி,
அவளை அதிகமாக புகழ தேவையில்லை. தூங்குங்கள், இரவு அதிகமாகிவிட்டது. காலையில் சீக்கிரம் எழுந்து நீங்கள் மெடிக்கல் ஸ்டோருக்கு செல்ல வேண்டும் என்றேன். காலையில் நான் எழுந்தபோது என் கணவர் கடைக்கு சென்று விட்டார். எனக்கு நேரம் போனதே தெரியவில்லை. நான் இன்னும் படுக்கையில் அமர்ந்திருந்தேன். அப்போது ஆஷா என் அறைக்கு காலை உணவு தட்டை எடுத்து வந்தாள். நான் அவளிடம், ஆஷா, இன்றிலிருந்து நீ என் அறைக்குள் காலை உணவு கொண்டு வர வேண்டாம். எனக்கு எப்போது சாப்பிட தோன்றுகிறதோ அப்போது நானே சாப்பிட்டுக் கொள்வேன். நான் பலவீனமானவள் இல்லை, நான் நோய்வாய்ப்பட்டவள் இல்லை. மேலும் உன்னிடம் நான் சேவை செய்ய விரும்பவில்லை. உனக்கு சேவை செய்ய மிகவும் பிடிக்கும் என்றால் உன் அண்ணாவுக்கு மட்டுமே செய். எனக்கு சேவை செய்ய தேவையில்லை. இன்றிலிருந்து நீ எனக்கு எந்த வேலையும் செய்ய தேவையில்லை. என் வேலைகளை நானே செய்து கொள்ள முடியும் என்றேன். ஆஷா திரும்ப திரும்ப தன் கையால் எனக்கு சைகை காட்டிக் கொண்டிருந்தாள். ஆனால் அவள் சொன்ன எதையும் நான் புரிந்து கொள்ள முயற்சிக்கவில்லை. நான் அவளிடம் தெளிவாக, இந்த வீடு என்னுடையது, இங்கு என் விருப்பம் மட்டுமே நடக்கும் என்று சொல்லிவிட்டேன். இது என் வீடும் தான் என்று ஆஷா கண்களில் கண்ணீருடன் என் அறையை விட்டு சென்று விட்டாள். நான் ஃப்ரெஷ்ஷாக எழுந்து நின்ற போது எனக்கு திடீரென தலை சுற்றி நான் மீண்டும் படுக்கையில் விழுந்தேன். என்னால் படுக்கையில் இருந்து எழுந்து நிற்கக்கூட முடியவில்லை. எனக்கு மிகவும் அதிக பலவீனம் ஏற்பட்டது போல உணர்ந்தேன். என் உடலுக்கு திடீரென என்ன ஆனது என்று தெரியவில்லை. எனக்கு மிகவும் அதிகமாக தலை சுற்றியது. நான் எழ முயற்சித்த போது மீண்டும் தலை சுற்றி படுக்கையில் விழுந்தேன். எனக்கு என்ன நடக்கிறது என்று புரியவில்லை. இரவு வரை என் உடல்நிலை முற்றிலும் நன்றாக இருந்தது. ஆனால் இப்போது திடீரென எனக்கு என்ன ஆனது என்று தெரியவில்லை. நான் மிகவும் சிரமப்பட்டு தைரியம் கொண்டு படுக்கையிலிருந்து எழுந்து ஃப்ரெஷ்ஷாக கழிவறைக்கு சென்றேன். அதன் பிறகு நான் காலை உணவு சாப்பிட அமர்ந்தேன். நான் இப்பதான் காலை உணவு சாப்பிட ஆரம்பித்தேன். அப்போது திடீரென எனக்கு வாந்தி வந்தது. நான் ஓடி சென்று கழிவறைக்குள் சென்றேன். என் உடலில் சக்தியே இல்லை. என் உடல்நிலை சரியில்லை என்று எனக்கு தோன்றியது. என் உயிர் பிரிந்துவிடும் போல இருந்தது. நான் ஆஷாவை அழைத்தேன். ஒருவேளை ஆஷா என் அறைக்கு அருகில்தான் இருந்தாள். அதனால் அவள் என் குரலை கேட்டு உடனடியாக அறைக்குள் வந்தாள். என் நிலைமையை பார்த்து அவளும் மிகவும் கவலைப்பட்டாள். சைகையில் என்னிடம், அண்ணி, உங்களுக்கு என்ன ஆனது என்று கேட்டாள். நான் அவளிடம், எனக்கு என்ன ஆனது என்று தெரியவில்லை. என் உடல்நிலை சரியில்லை என்று தோன்றுகிறது. நீ சீக்கிரம் உன் அண்ணாவுக்கு அழைப்பு கொடு. அவர் வந்த பிறகு என்னை மருத்துவரிடம் அழைத்துச் செல்வார் என்றேன். என் நாத்தனார் வேகமாக என் கணவருக்கு அழைப்பு விடுத்து என் காதருகில் மொபைலை கொடுத்தாள். என் கணவர் அழைப்பை எடுத்தவுடன் நான் அவரிடம், என் உடல்நிலை மிகவும் மோசமாக இருக்கிறது என்றேன். அடுத்த 10 நிமிடங்களில் என் கணவர் வீட்டிற்கு வந்துவிட்டார். அவர் என்னை மருத்துவரிடம் அழைத்துச் சென்றார். அந்த நேரத்தில் என் நாத்தனார் என்னை மிகவும் கவனித்துக் கொண்டாள். நாங்கள் மருத்துவமனையில் எங்கள் எண் வரும் வரை காத்திருந்தோம். என் எண் வந்தபோது என் நாத்தனார் என்னை மருத்துவரின் அறைக்குள் அழைத்துச் சென்றார். பரிசோதனைக்கு பிறகு மருத்துவர் எனக்கு சில சோதனைகளை எழுதி கொடுத்தார். நான் மருத்துவரிடம், டாக்டர், நீங்கள் ஏன் சோதனைகளை எழுதி கொடுத்திருக்கிறீர்கள்? எல்லாம் சரியாகத்தானே இருக்கிறது. இந்த சோதனைகள் செய்வதற்கான நோக்கம் என்ன என்று கேட்டேன். மருத்துவர் மகிழ்ச்சியுடன் என்னை பார்த்து, வாழ்த்துக்கள், நீங்கள் தாயாக போகிறீர்கள். இந்த சோதனைகள் உங்களுக்கு மிகவும் அவசியம். உங்கள் உடலில் சிறிது பலவீனம் உள்ளது. சோதனைகள் செய்த பிறகு என் சந்தேகம் முற்றிலும் நீங்கிவிடும். அதன் பிறகு நீங்கள் நன்றாக இருக்க நான் சில மருந்துகளை கொடுப்பேன் என்றார். மருத்துவர் வாயிலிருந்து இந்த நல்ல செய்தியை கேட்டவுடன் என் நாத்தனார் உடனடியாக எழுந்து மகிழ்ச்சியுடன் என்னை கட்டிப்பிடித்து வாழ்த்து தெரிவிக்க ஆரம்பித்தாள். ஆஷா கண்களில் மகிழ்ச்சி கண்ணீர் வழிந்தது. அவள் மிகவும் சந்தோஷப்பட்டாள். அதை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன். நான் இன்னும் மருத்துவரின் அறையில்தான் அமர்ந்திருந்தேன். அப்போது ஆஷா வெளியே சென்று இந்த நல்ல செய்தியை தன் அண்ணாவிடம் சொன்னாள். என் கணவர் உடனே இனிப்புகள் வாங்கி வந்து ஊழியர்கள் அனைவருக்கும் கொடுத்தார். என் நாத்தனார் என் கணவரிடம், அண்ணா, நீங்கள் அண்ணிக்கு சோதனைகளை செய்ய சொல்லுங்கள், நான் வீட்டிற்கு செல்கிறேன் என்று சொன்னாள். நான் வெளியே வந்தபோது என் கணவரும் எனக்கு வாழ்த்து தெரிவித்தார். அவர் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். அவர் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்ததை பார்த்து என் முகத்திலும் புன்னகை வந்தது. ஆனால் என் நாத்தனார் இல்லை என்று பார்த்தபோது நான் என் கணவரிடம், பாருங்கள், இந்த நேரத்தில் எனக்கு உங்கள் சகோதரியின் உதவி தேவைப்பட்டது.
ஆனால் அவள் என்னை தனியாக விட்டுவிட்டு சென்று விட்டாள். இல்லை என்றால் அவள் எப்போதும் முன்வந்து என் வேலைகளை செய்ய தயாராக இருப்பாள். இந்த நேரத்தில் அவள் என்னுடன் இருப்பது மிகவும் அவசியமானது. என் பேச்சை கேட்ட என் கணவர் அமைதியாக இருந்தார். என்னுடன் சோதனைகளை செய்ய சென்றார். அதன் பிறகு நாங்கள் வீட்டிற்கு சென்றோம். நாங்கள் வீட்டின் கதவருகே சென்று என் கணவர் கதவை திறந்த போது திடீரென பூக்களின் இதழ்கள் எங்கள் இருவர் மீதும் தூவப்பட்டன. ஆஷா உடனடியாக எங்கள் இருவர் கையிலும் பூங்கொத்துகளை கொடுத்தாள். மேலும் எங்கள் காலடியில் ரோஜா இதழ்களை தூவினாள். அதன் மீது நடந்து நாங்கள் எங்கள் அறைக்கு செல்ல வேண்டும். ஆஷா எங்களுக்கு மிக சிறந்த வரவேற்பை அளித்தாள். அதன் பிறகு நான் என் அறைக்கு சென்று விட்டேன். ஆனால் ஆஷா சமையலறைக்கு சென்று எனக்காக புதிய பழச்சாறு தயாரித்துக் கொண்டு வந்தாள். ஆஷா செய்கைகளை என்னால் புரிந்து கொள்ள முடியாததால் அவள் என்னுடன் பேச வேண்டிய எந்த பேச்சையும் ஒரு காகிதத்தில் எனக்கு எழுதி கொடுப்பாள். அவள் என்னிடம், அண்ணி, இனிமேல் நான் உங்களை எந்த வீட்டு வேலையும் செய்ய விட மாட்டேன். நீங்கள் முழுக்க முழுக்க ஓய்வெடுக்க வேண்டும். மேலும் உங்களுக்கு எது சாப்பிட பிடிக்கிறதோ அதை என்னிடம் சொல்லுங்கள். நீங்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். உங்களை மிகவும் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னாள். நான் கர்ப்பமான பிறகு ஆஷா என்னையும் என் உணவு பழக்க வழக்கங்களையும் மிகவும் கவனத்துடன் பார்த்து கொண்டாள். அவள் ஒரு குழந்தையைப் போல் என்னை கவனித்துக் கொண்டிருந்தாள். அவளிடம் எந்த விஷயத்திற்காகவும் நான் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அவள் சரியான நேரத்திற்கு முன்பே என் வேலைகள் எல்லாவற்றையும் செய்து முடிப்பாள். அவள் தன்னை பற்றி முழுவதுமாக மறந்து விட்டாள். எப்போதும் என் பின்னாலேயே இருந்தாள். சில நேரங்களில் நானே வெட்கப்பட ஆரம்பித்தேன். ஆஷா பாவம், என்னை எவ்வளவு கவனித்துக் கொள்கிறாள். ஆனால் நானோ அவளை தவறாக புரிந்து கொண்டு அவள் இந்த வீட்டை விட்டு செல்ல வேண்டும் என்று எப்போதும் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறேன். ஆஷா எனக்கு ஒரு முல்லை போல உறுத்தினாள். அவள் என் வீட்டை ஆள்வது போலவும் அவள் காரணமாக எனக்கு இந்த வீட்டில் எந்த மதிப்பும் கிடைக்கவில்லை போலவும் எனக்கு தோன்றியது. என் மனதில் ஆஷாவுக்கு எதிரான தவறான எண்ணங்கள் இன்னும் நிற்கவில்லை. அவள் தன் கணவர் வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும் என்று நான் விரும்பினேன். மேலும் அவள் ஏன் இங்கு பாளையம் போட்டு உட்கார்ந்திருக்கிறாள்? ஏன் தன் வீட்டிற்கு செல்லவில்லை? அவள் நோக்கம் என்ன? இந்த கேள்விகளுக்கு பதில் என் கணவர் மட்டுமே கொடுக்க முடியும். அதனால் நான் மீண்டும் என் கணவரிடம் பேச வேண்டும் என்று நினைத்தேன். ஏனென்றால் என்னால் இதையும் அதிகமாக சகித்துக் கொள்ள முடியாது. ஏன் என்று தெரியவில்லை. ஆஷா என் அருகில் இருக்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு மூச்சு திணறல் ஏற்படுவது போல தோன்றியது. ஒரு நாள் இரவு என் கணவர் களைத்து போய் மெடிக்கல் ஸ்டோரில் இருந்து வீட்டிற்கு வந்தார். வந்தவுடன் ஆஷா அவருக்காக வேகமாக உணவை சூடாக்கி அறைக்குள் கொண்டு வந்தாள். என் கணவர் என்னிடம், நீ சாப்பிட்டு விட்டாயா என்று கேட்டார். நான் விரும்பாமலேயே என் கணவரிடம் பொய் சொன்னேன். நான் இன்னும் சாப்பிடவில்லை என்று. சிறிது நேரம் கழித்து ஆஷா என் கணவருக்காக அறைக்குள் டீயை கொண்டு வந்தபோது என் கணவர் ஆஷாவிடம், ஆஷா, நீ உன் அண்ணிக்கு சரியான நேரத்தில் உணவு கொடு. உன் அண்ணி எவ்வளவு பலவீனமாக இருக்கிறாள் என்று உனக்கு தெரியும் தானே. இவள் நல்ல உணவு உண்ணவில்லை என்றால் இன்னும் பலவீனமாகி விடுவாள் என்றார். அவள் தலையை ஆமோதித்தாள். தன் அண்ணனின் பேச்சை கேட்டு அறையை விட்டு வெளியே சென்றாள். இந்த விஷயத்தை குறித்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். என் நாத்தனாருக்கு எதிராக நான் அவர் மனதில் தவறான எண்ணங்களை தோற்றுவிக்க ஆரம்பித்தேன் என்று. அவள் எனக்கு சரியான நேரத்தில் உணவையும் பழச்சாறுகளையும் எல்லாவற்றையும் கொடுத்தாள். அவள் என் வேலைகள் எதிலும் ஒருபோதும் கவனக்குறைவு செய்யவில்லை. இவை அனைத்தையும் மீறியும் ஏன் என்று தெரியவில்லை, அவள் எனக்கு பிடிக்கவில்லை. பாத்திரங்கள் எல்லாவற்றையும் எடுத்து சென்ற பிறகு ஆஷா அறையிலிருந்து வெளியேறிய போது நான் பேச்சோடு பேச்சாக என் கணவரிடம், ராபின், ஆஷா விவகாரம் என்ன? அவளுக்கு திருமணமாகி விட்டதா? அப்படியானால் அவளுடைய கணவர் எங்கே? ஏன் அவள் பாவம் இங்கே கிடந்திருக்கிறாள் என்று கேட்டேன். என் கணவர், அவள் பாவம் இல்லை, அவள் என் சகோதரி. நீ இந்த விவகாரத்தில் இருந்து விலகி இருந்தால் உனக்கு நல்லது. உனக்கு அவளால் என்ன தொந்தரவு? அவள் உன் மீது இவ்வளவு அக்கறை காட்டுகிறாள். அப்படி இருந்தும் நீ ஏன் அவளை தொந்தரவு செய்கிறாய்? நீ என்ன விரும்புகிறாய்? அவள் இந்த வீட்டை விட்டு செல்ல வேண்டும் என்றுதானே? நீ என் பேச்சை காது கொடுத்து கேள். என் சகோதரிக்கு எவ்வளவு நாள் விருப்பமோ அவ்வளவு நாள் அவள் இங்கு தங்குவாள். யாரும் அவளை இந்த வீட்டில் இருக்கக்கூடாது என்று தடுக்க முடியாது. ஏனென்றால் இது அவள் சகோதரனின் வீடு என்றார்.
நான் இன்னும் ஏதாவது பேச வேண்டும் என்று வாயை திறந்தேன். அதற்குள் என் கணவர், போதும், நான் இதை பற்றி வேறு எந்த பேச்சையும் கேட்க மாட்டேன். நீ இந்த விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது உனக்கு நல்லது என்றார். இதை சொல்லிக் கொண்டே என் கணவர் அறையை விட்டு வெளியே சென்றார். நான் ஆஷாவை இந்த வீட்டை விட்டு வெளியேற்ற திட்டம் தீட்ட ஆரம்பித்தேன். என் மூளை இதை செய்ய என்னை தயார் செய்து கொண்டிருந்தது. ஆனால் என் மனம் இதையெல்லாம் செய்ய தயாராக இல்லை. நான் ஒரு விசித்திரமான குழப்பத்தில் இருந்தேன். எனக்கு எதுவும் புரியவில்லை. அதனால் நான் படுத்து என் கணவர் வருவதற்காக காத்திருந்தேன். இந்த காத்திருப்பில் நான் எப்போது தூக்கத்தின் பள்ளத்தாக்கிற்குள் சென்றேன் என்று எனக்கே தெரியவில்லை. நள்ளிரவில் திடீரென நான் கண் விழித்த போது என் கணவர் படுக்கையில் இல்லை. நான் சுற்றும் முற்றும் பார்த்த பிறகு படுக்கையில் இருந்து எழுந்து வெளியே ஹாலுக்கு வந்தேன். என் கணவரை வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் பார்த்தேன். ஆனால் என் கணவர் எங்கும் காணப்படவில்லை. அதனால் நான் ஆஷா அறையில் பார்க்கலாமா என்று என் மனதில் எண்ணம் வந்தது. ஒருவேளை என் கணவர் அங்கே இருக்கலாம். நான் இப்பதான் ஆஷா அறைக்கு அருகில் சென்றிருந்தேன். அப்போது அறையில் இருந்து மெல்லியதாக யாரோ பேசும் சத்தம் எனக்கு கேட்டது. யாரோ மிகவும் மெதுவாக ஒரு ரகசிய விஷயத்தை பேசுவது போல இருந்தது. நான் சிந்தனையில் ஆழ்ந்து விட்டேன். இந்த நேரத்தில் இங்கு யார் இருக்க முடியும்? ஆஷாவுடன் அறையில் யாரோ இருக்கிறார்கள். அவர்கள் குரல்கள் எனக்கு இங்கு கேட்கின்றன. நடுங்கும் இதயத்துடன் நான் கதவு கைப்பிடியில் கை வைத்தேன். திடீரென கதவை திறந்தேன். உள்ளே இருந்த காட்சியை கண்டு என் காலடியில் இருந்த நிலைமை சரிந்து விட்டது. ஏனென்றால் என் கணவர் என்னுடன் மிகவும் நல்லவராக இருந்தார். ஆனால் கண்முன் இருந்த காட்சியை பார்த்தபோது எனக்கு இவ்வளவு பெரிய துரோகம் செய்யப்பட்டதை என்னால் நம்ப முடியவில்லை. நான் இந்த குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக இருந்தும் என்னை அந்நியமாக நினைத்தார்கள். நான் கோபத்துடன் என் அறைக்கு திரும்பி வந்தேன். உள்ளே இருந்து கதவை பூட்டிவிட்டேன். ஆஷா மற்றும் என் கணவர் வெளியே இருந்து நீண்ட நேரம் கதவை தட்டி கொண்டிருந்தனர். ஏனென்றால் அவர்களுக்கு நான் அவர்களின் உண்மையை அறிந்து கொண்டேன் என்று தெரிந்துவிட்டது. அவர்கள், கதவை திற, நாங்கள் உனக்கு எல்லாவற்றையும் உண்மை சொல்லத்தான் வந்தோம். உனக்கு எல்லாமே தெரிந்தது மிகவும் நல்லது. அதனால் நாங்கள் எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றனர். நான் கத்திக்கொண்டு, போங்கள், நீங்கள் இருவரும், எனக்கு உங்களோடு எதுவும் பேச வேண்டாம் என்றேன். என் கணவர், ரூபா, தயவு செய்து கதவை திற. பார், உன் உடல்நிலை ஏற்கனவே சரியில்லை. மேலும் நீ எந்த விதமான டென்ஷனும் எடுக்க நான் விரும்பவில்லை. தயவு செய்து கதவை திற. நாங்கள் உனக்கு எல்லாவற்றையும் உண்மை சொல்லிவிடுவோம் என்றார். நான் கதவை திறந்தேன். ஆஷா மற்றும் என் கணவர் அறைக்குள் வந்தனர். ஆஷா என்னை படுக்கையில் உட்கார வைத்தாள். அவள் கீழே உட்கார்ந்தாள். திடீரென என் இதயத்தில் ஏதோ ஆனது. நான், கீழே உட்காராதே, இங்கே என் அருகில் வா. நீங்கள் இருவரும் ஏன் எனக்கு இப்படி செய்தீர்கள்? என்னிடம் ஏன் பொய் சொன்னீர்கள் என்று எனக்கு சொல்லுங்கள். நானும் இந்த குடும்பத்தில் ஒரு அங்கம் தானே. பிறகு ஏன் ஒவ்வொரு விஷயத்தையும் என்னிடமிருந்து மறைத்தீர்கள் என்றேன். ஆஷா, அண்ணி, என்னை மன்னித்து விடுங்கள். இதில் அண்ணாவின் எந்த தவறும் இல்லை. தவறு என்னுடையதுதான். ஏனென்றால் நான் தான் அண்ணாவிடம் வேண்டாம் என்று சொன்னேன். நாத்தனாரும் அண்ணியும் சண்டையிடும் பல வீடுகளை நான் பார்த்திருக்கிறேன். அதனால் நமக்குள் எந்த விதமான சண்டையும் வர நான் விரும்பவில்லை. உங்கள் திருமணத்திற்கு சிறிது காலத்திற்கு முன்பு அண்ணா எனக்காக சம்பந்தம் பார்க்க ஆரம்பித்தார். அண்ணாவுக்கு பிடித்தவர்கள் வெளியில் நல்லவர்களாக தெரிந்தார்கள். ஆனால் அவர்கள் நல்லது திருமணத்திற்கு முன்பு வரை மட்டுமே இருந்தது. என் திருமணமாகி 1 வருடம் மட்டுமே ஆகி இருந்தது. என் மாமியார் என்னிடம், நீ இந்த முறை தாயாகவில்லை என்றால் நான் உன்னை வீட்டை விட்டு வெளியேற்றி விடுவேன் என்று சொன்னார். என் கணவர் வேறு நகரத்தில் வேலை செய்தார். என் கணவர் இங்கே இருந்தபோது என் மாமியார் என்னிடம் எதுவும் தவறாக செய்யவில்லை. ஆனால் என் கணவர் துபாய்க்கு வேலை செய்ய சென்றவுடன் அவர்கள் என்னை வீட்டை விட்டு வெளியேற்றி விட்டார்கள். மேலும் உனக்கு விரைவில் விவாகரத்து பத்திரங்கள் வந்து சேரும் என்று சொன்னார்கள். நான் அமைதியாக அண்ணாவிடம் திரும்பி வந்தேன். ஆனால் நான் என் கணவரிடம், அவர் திரும்பி வந்தவுடன் என்னை தனியாக வீட்டில் வைக்க வேண்டும். ஏனென்றால் உங்கள் அம்மா என்னை மிகவும் தொந்தரவு செய்திருக்கிறார் என்று சொன்னேன். உங்கள் திருமணத்திற்கு முன்பு நான் அண்ணாவிடம் ஒரு வாக்குறுதி வாங்கினேன். அவர் உங்களிடமும் உங்கள் குடும்பத்தினரிடமும் நான் வாய் பேச முடியாதவள் என்றுதான் சொல்ல வேண்டும். அதுபோலத்தான் நடந்தது. நானும் அண்ணாவும் இருக்கும்போது
நான் அண்ணாவிடம் என் மனதில் உள்ள பேச்சுக்களை பேசுவேன். ஆனால் நீங்கள் இருக்கும்போது என் வாய் திறக்காது. ஏனென்றால் நாத்தனார் அண்ணியின் உறவு மிகவும் மென்மையானது என்று எனக்கு தெரியும். நான் உங்கள் முன் எதையும் பேச விரும்பவில்லை. மேலும் நீங்கள் வருத்தப்பட நான் விரும்பவில்லை. அதனால் நான் உங்கள் முன் வாய் பேச முடியாதவளாக இருப்பதுதான் சிறந்தது. மேலும் நான் இங்கிருந்து போவதை பற்றி பேசினால் என் கணவர் என்னை விரைவில் இங்கிருந்து அழைத்துச் செல்வார் என்றாள். நான் வெட்கத்தால் என் பார்வைகளை குனிந்தேன். ஏனென்றால் ஆஷா சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை. நான் ஆரம்பத்திலிருந்தே ஆஷா தன் வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும் என்றுதான் விரும்பினேன். என் கண்களில் கண்ணீர் வந்தது. நான், ஆஷா, நீ முற்றிலும் உண்மை சொல்கிறாய். நீ உன் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்றுதான் நான் விரும்பினேன். நான் உன் குடும்ப வாழ்க்கை நன்றாக இருப்பதை காண விரும்பினேன். நாத்தனார் அண்ணியின் உறவு நாம் உருவாக்கி வைத்திருப்பது போல் அவ்வளவு மோசமானது அல்ல. என்னை மன்னித்து விடு. நான் உன் அன்பு மற்றும் உன் உணர்வுகளுக்கு இந்த பரிசை அளித்தேன் என்றேன். ஆஷா, அண்ணி, பரவாயில்லை. நாம் மனிதர்கள். மனிதர்களிடமிருந்து சிறிய தவறுகளும் மறதிகளும் நடப்பது வழக்கம். நீங்கள் என் கணவர் விரைவில் என்னை இங்கிருந்து அழைத்துச் செல்ல வேண்டும். நான் என் வீட்டில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள். ஏனென்றால் நான் இனிமேல் உங்கள் இருவருக்கும் சுமையாக இருக்க விரும்பவில்லை என்றாள். நான் ஆஷாவிடம், நீ எங்களுக்கு சுமை இல்லை. மாறாக இது உன் சொந்த வீடு. நீ எவ்வளவு நாள் வேண்டுமானாலும் இங்கு தங்கலாம். மேலும் என்னை உன் அண்ணி என்று ஒருபோதும் நினைக்காதே. ஏனென்றால் நீ என்னை கவனித்துக் கொண்டது போல ஒரு சொந்த சகோதரியை தவிர வேறு யாரும் கவனிக்க முடியாது. இன்றிலிருந்து நாம் இருவரும் சேர்ந்து எல்லா வேலைகளையும் செய்வோம். மேலும் இந்த காகிதத்தில் எழுதுவது மற்றும் சைகைகளால் பேசுவது என்ற நாடகத்தை இப்போது நிறுத்திவிடு. ஏனென்றால் நான் இப்போது எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டேன் என்றேன். அப்போது ஆஷா சிரித்துக் கொண்டே, இப்போது பொய் சொல்லியும் எந்த பயனும் இல்லை. ஏனென்றால் நீங்கள் என் மற்றும் அண்ணாவின் பொய்யை கையும் களவுமாக பிடித்து விட்டீர்கள் என்றாள். அடுத்த நாள் மதியம் நான் ஹாலில் சில வேலைகளை செய்து கொண்டிருந்தேன். அப்போது திடீரென கதவு தட்டப்பட்டது. ஆஷா மதிய உணவுக்காக சமையலறையில் பிஸியாக இருந்தாள். அதனால் நான் கதவை திறந்தேன். என் முன் அழகான ஒரு இளம் பையன் நின்றிருந்தான். அவன் யார், எங்கிருந்து வந்தான், இங்கு என்ன வேலைக்காக வந்தான் என்று எனக்கு தெரியவில்லை. நான் அவனிடம், ஆம் சொல், நீ யார், யாரை சந்திக்க விரும்புகிறாய் என்று கேட்டேன். அவன், நான் ஆஷாவை சந்திக்க வேண்டும் என்றான். நான் என் இடுப்பில் கை வைத்துக் கொண்டு, ஏன் ஆஷாவை சந்திக்க வேண்டும், என்ன வேலை என்று என்னிடம் சொல் என்றேன். அப்போது அந்த பையன், என்ன வேலை இருந்தாலும் நான் உங்களிடம் அல்ல, என் மனைவியிடம் சொல்வேன். உங்களிடம் ஏன் சொல்ல வேண்டும் என்றான். அப்போது நான், எந்த மனைவி என்றேன். அப்போது ஆஷா சமையலறையில் இருந்து வெளியே வந்தாள். அவள், அண்ணி, யார் கதவருகே என்றாள். நான் யார் என்று தெரியவில்லை. யாரோ ஒரு பையன் உன்னை சந்திக்க விரும்புகிறான் என்றேன். நான் இவ்வளவுதான் சொல்லியிருந்தேன். அதற்குள் ஆஷா வார்த்தைகள் அவள் வாயிலேயே நின்றன. அவள் தன் கணவரை பார்த்து அதிர்ச்சி அடைந்தாள். அவன் அவள் கணவர். அவள் தன் கணவரை பார்த்து, அண்ணி, இவர் என் கணவர் என்று சொன்னாள். எனக்கு என் முட்டாள்தனத்தை பற்றி வருத்தப்பட ஆரம்பித்தது. பிறகு நான் அவனிடம், உள்ளே வாருங்கள், நான் உங்களை பார்த்ததே இல்லை. அதனால் என்னால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியவில்லை. நீங்கள் அகிலேஷ் தானே, ஆஷா கணவர்? நான் உங்களை இன்றுதான் முதல் முறையாக பார்க்கிறேன் என்றேன். அவன், ஆம் அக்கா, நானும் இன்றுதான் உங்களை முதன் முறையாக பார்க்கிறேன். உங்கள் திருமணத்தின் போது நான் துபாயில் இருந்தேன். அதனால் உங்களை சந்திக்க முடியவில்லை என்றான். அகிலேஷ் ஆஷாவை பார்த்து, ஆஷா, சீக்கிரம் தயாராகு, பிறகு நாம் வீட்டிற்கு செல்லலாம் என்றான். அப்போது ஆஷா அகிலேஷிடம், எந்த வீட்டிற்கு? நான் அவமானப்படுத்தப்பட்டு விரட்டி அடிக்கப்பட்ட வீட்டிற்கா? நான் அங்கே ஒருபோதும் திரும்பி போக மாட்டேன் என்றாள். அப்போது அகிலேஷ், இல்லை, நான் உனக்காக தனியாக ஒரு வீடு எடுத்திருக்கிறேன். அங்கே நாம் இருவரும் மட்டுமே இருப்போம் என்றான். அப்போது ஆஷா மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள். அவள் வேகமாக தயாராகி தன் கணவருடன் சென்று விட்டாள். நான் ஆஷா மற்றும் அகிலேஷ் செல்வதை பார்த்து கொண்டிருந்தேன். அத்துடன் அவர்களுக்காக பிரார்த்தனையும் செய்து கொண்டிருந்தேன். கடவுள் ஆஷாவை இப்படி சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டும் என்று. இன்று இந்த காரியம் நடந்து பல வருடங்கள் கடந்து விட்டன. ஆஷா இன்னும் தாயாகவில்லை. திருமணத்தின் முதல் வருடத்தில் கடவுள் எனக்கு 2 இரட்டை மகள்களை கொடுத்தார். என் கணவர் ஒரு மகளை ஆஷா மடியில் போட்டார்.
மேலும் நீ ஒருபோதும் குழந்தை இல்லாதவள் என்று நினைக்காதே என்றார். இதையெல்லாம் பார்த்த ஆஷா கண்களில் கண்ணீர் வர ஆரம்பித்தது. அவள் தன் மகளை மிகவும் நேசித்தாள். அவளை தன் மார்போடு அணைத்துக் கொண்டாள். என் மகளை ஆஷா தன் சொந்த பிள்ளையை விட அதிகமாக நேசிப்பாள் என்று எனக்கு தெரியும். ஏனென்றால் அவளுக்கு நேசிக்க மட்டுமே தெரியும். ஆஷா கணவர் வீட்டிற்கு இது தெரிந்தபோது அவர்கள் அவளிடம் மன்னிப்பு கேட்டு ஆஷாவை வீட்டிற்கு திரும்ப அழைத்து வந்தார்கள். கடவுளின் அருளால் இப்போது ஆஷா தன் வீட்டில் மிகவும் சந்தோஷமாக மற்றும் கவலையின்றி இருக்கிறாள். இப்போது நான் ஆஷா முகத்தை பார்க்க கூட ஏங்குகிறேன். ஒரு காலத்தில் அவள் முகத்தை பார்க்க கூட எனக்கு பிடிக்கவில்லை. ஆனால் இப்போது அவள் முகத்தை பார்க்க ஏங்குகிறேன் என்று நான் நினைக்கிறேன். இதெல்லாம் ஆஷா நல்ல நடத்தை மற்றும் பொறுமையின் விளைவுதான். இன்று அவள் தன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக மற்றும் கவலையின்றி இருக்கிறாள். மேலும் அவளுடைய நல்ல தன்மையால் என்னை அவள் தன் அபிமானியாக ஆக்கிக் கொண்டாள். இப்போது ஆஷாவுக்காக என் இதயத்தில் இருந்து எப்போதும் பிரார்த்தனை மட்டுமே வருகிறது. நான் அவளை மனதார மதிக்கிறேன். அவள் நினைவுகள் எனக்கு மிகவும் வருகின்றன. நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது என்று கருத்து தெரிவிக்கவும். கதை பிடித்திருந்தால் அதை விரும்பி உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.